What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து வீடியோ போடுற பிளான்லேயே இல்லை. எப்பவும் காலையில் ரன்னிங் போவேன். இன்றைக்கி ஆக்சுவலாக போகிறதுக்கு மூடும் இல்லை. சரி ஓகே, அப்போ காலையில் ஒரு மார்னிங் ரைடு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோவில் எதுவும் இன்ஃபர்மேட்டிவாலாம் இருக்க போகிறதில்ல. சும்மா ஜாலியாக காலையில் ஒரு ரைட் போயிட்டு மேபி ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டு ஒரு 1 hour அதுக்குள்ளே வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலான்றதான் பிளானு. ஸோ இப்போது குற்றாலம் ரோட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக சம்மர் அப்படின்றதுனால குற்றாலமில் தண்ணி சுத்தமாக இல்லைன்னா சுத்தமாக இல்லை, வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே குற்றாலம் பக்கம் எதுவும் போக முடியாது. மேபி சரி குற்றாலம் ரோட்டில் அப்படி போயிட்டு ரேண்டமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆல்சோ பேக் டு த ஸ்டாக் மிரர், அந்த பழைய மிரர் வந்து சேல் பண்ணிட்டேன். நேற்று ஆக்சுவலாக சேல் ஆச்சு. இங்கே ராஜபாளையமில் ஒரு ப்ரோ ஒருத்தர் வாங்கினார். இந்த ஏஓசி வந்து இந்த கனெக்டர், அதாவது நான் ஒரு கனெக்டர் வாங்கியிருந்தேன் பொட்டானிக்ஸில், அது கொஞ்சம் ரஸ்ட் ஆகி துருப்பிடிச்சிருச்சு. அதனால் அப்பப்போ குழியில் ஏதாவது விட்டால் இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. அது என்னன்னு தெரில, காலையில் என்ச்சு ரைடு போனால் மட்டும் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் எந்த டைமில் கிளம்புனாலும் காலையில் கரெக்டாக சன்ரைஸ் ஆகிற டைமில், அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 hour கோல்டன் ஹவர் இருக்கும்ல, அதில் ரைட் பண்ணுறதுக்கே ஜாலியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ இருக்கிற சம்மர் ஹீட்டில் வேறு எந்த டைம்லேயும் ட்ராவலும் பண்ண முடியாது. அது வந்து வேறு விஷயம். எக்ஸாக்ட்லி இன்னும் 1 month தான். 1 month மேக்ஸ் டு மேக்ஸ் 1.5 month. அந்த டைமில் இந்த இடமே கம்ப்ளீட்டாக பயங்கர, எனி டைம் இந்த சைடில் மழை ட்ரிசில் ஆகிட்டே இருக்கும், தூரிகிட்டே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு. எப்பண்டா மழை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்களா தன்னால் ஆன் ஆகுதா? இந்த கனெக்டர் மட்டும் மாட்டணும். அது ஒரு 100 rupees தான். மழை வாட்டர் வாஷ்லலாம் வந்து அதை ரிமூவ் பண்ணாமல் அது கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஆன் ஆகுது, அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகுது. அது ஏஓசியோட ப்ராப்ளம் இல்லை, அது நான் ஒரு கனெக்டர் வாங்கியிருக்கேன், அதோட ப்ராப்ளம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு கார்னரிங் ஒன்று வரும். மணி வந்து 6:45 6:50 அவ்வளோதான் ஆகுது. ஆனாலும் காலையிலேயே சூரியன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சம்மர் அப்படின்றதுனால வந்து விட்டான். இந்த ரோடு வந்து பழைய குற்றாலம் ரோடு. ஆல்ரெடி இந்த இடத்துல நிறையா vlogs நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எதுவுமே இருக்காது. பட் இப்போ பார்த்தா ரெசார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டூரிசமாக மாற்றிட்டுருக்காங்க. இந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெசார்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மவுண்ட் வியூ கேஸ்டில்னு ஒன்று, எல்லா பக்கமும் டூரிசம் இண்டஸ்ட்ரி தான்.
பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அது உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் ரோடு குட்டி ட்ரையல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து சம்மர்ன்றதுனால ஒன்றுமே இல்லை. காலையில் ரன்னிங் போகாமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது என்னென்னா டெய்லி 6 மணிக்கு எழுந்துச்சு அது பழக்கமாயிடுச்சு. இப்போ போனாலும் நான் போகலனாலும் வந்து காலையில் எழுந்துக்கிறேன். அப்போது என்னோட எல்லோரும் இந்த ரன்னிங் போகிறவங்களுக்கு தெரியும், ஷின் ஸ்ப்ளிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயின் இருக்கிறதுனால அந்த பெயின் வந்துருச்சுன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் பிரேக் விட்டு தான் ஆகணும். கிளைட் ஆகுது அப்படியே டயரு. சீட் வந்து ஓரளவுக்கு ஓகேஷான ஒரு டயர் தான் ஆஃப் ரோடுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்லைட் பண்ணி விளாட்றீங்கன்னா கிரிப்பே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மோரோவர் இது வந்து புல் இல்லை, அதனால் இன்னும் சூப்பராக ஸ்லைட் ஆகுது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் இதில். வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஹைட் வரைக்கும் இருக்கும். இப்போ நானும் விக்கிலாம் மணல் டைமில் வந்தோன்னா இதில் அப்படியே இது ஒரு ஃபுல் ரவுண்டு. ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு. இந்த மேலே ஒரு குட்டி ஆஃப் ரோட் ட்ரையல்னு சொல்ல முடியாது, மண் ரோடு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு அடிக்கலாம் இந்த குளத்தை சுற்றி. நானும் விக்கி வந்து நிறையா வாட்டி படிச்சிருக்கோம். பழைய ஹிமாலயனில் வந்திருக்கோம். இந்த ஹிமாலயனில் வந்ததே இல்லை. இந்த ஹிமாலயனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வரல. மாராவில் வந்து நிறையா வாட்டி வந்திருக்கேன். யாராவது இருந்தாங்கன்னா இப்போ எலிஃபெண்ட் ரன்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ வண்டியை கீழே கண்டிப்பாக கீழே போடுவோம். தூக்குறதுக்கு எனக்கு தெம்பில்லை காலையிலேயே.
ரொம்பலாம் உள்ளே இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் சம்திங் தான் உள்ளே இருந்தேன். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளடி சம்மர், எதையுமே என்ஜாய் பண்ண விடாது. ஃபுல்லாக வந்து இந்த மழை கொஞ்சம் மறுபடியும் ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 1 மாதம் கழித்து அப்படியே க்ரீனாக இருப்பா அப்படி தம்பி. ஸோ இந்த விளாகில் என்னடா இருந்தது அப்படின்னு என்னை கேட்காதீங்க. ரேண்டமாக நான் வந்தேன், சரி ஓகே ஷூட் பண்ணிவிட்டு ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன், பட் லேட் ஆகிடுச்சு. இந்த ரோடுக்கும் அதாவது இந்த சேனலுக்கும் இந்த பைக்குக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பைக் ஓட்ட கற்றுக்கிட்டதே வந்து இந்த ரோட்டில் தான். என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்து ஒரு சுசுக்கி மேக்ஸ்னு ஒன்று இருக்குமே, அது வச்சுருந்தார். எக்ஸாக்டாக அந்த மாடல் கூட எனக்கு மறந்துருச்சு. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கிட்டோம், இந்த ரோட்டில் தான். அப்போது பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மி தானே, ஒரு 65 ருபீஸு 70 ருபீஸ் தான் இருக்கும் அந்த டைமில். ஸோ நான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஐயப்பா நாங்கள் வந்து கொஞ்சம் காசு போட்டு, அவர் என்ன பண்ணுவார்னா எங்களுக்கு ஒரு 5-10 கிலோமீட்டர் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பெட்ரோல் வந்து அவர் எடுத்துப்பார். இதுதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் டீலிங். அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த பைக்கோட ஃப்ரண்ட் சைடில் உட்கார வச்சுட்டு அப்படி தான் கியர் பைக்கே ஓட்ட சொல்லி கொடுப்பார். அது எவ்வளோ வருஷம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பேக். ரொம்ப சீக்கிரமே நான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் 14 இயர்ஸில் அந்த டைம்லேயே. அப்போது எனக்கு ஒரு பர்த்டேக்கு வந்து வீட்டில் வந்து டேப் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த டேப் வந்து 10,000 ரூபாயோ 8,000 ரூபாயோ. ஸோ எனக்கு டேப் வேணாம், எனக்கு வந்து பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு என்னென்ன அராஜகம்லாம் பண்ண முடியுமோ சின்ன வயசுலேயே அதெல்லாம் பண்ணி. ஆனால் அந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனில் இருந்த ஒரு சுசுக்கி மேக்ஸ். அதுக்கப்புறம் இல்லை இந்த வயசுலேயே உனக்கு பைக்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் டேப் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, மைக்ரோ மேக்ஸ் டேபு. வந்துட்டேன், ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன்.